சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த ஒரு துக்கமான நேரத்துல உங்களுக்கு விஜயகாந்த் தொடர்பான பல்வேறு நினைவுகள் இருக்கும். திரையுலகிலும் சரி, அவருடைய பொதுவான அரசியல் உலகிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அவரோடு உங்களுக்கு இருந்த அந்த அனுபவங்கள், நினைவுகளை இப்பொழுது தமிழக மக்களுக்காக நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க சார். எனக்கு அவருக்கு ஒரு நல்ல நெருங்கிய நட்பு. நான் என்னுடைய முதல் படம் கை கொடுக்க முடிச்சுட்டு என்னுடைய 3வது படம் அவர் கூட நடிச்சேன். அந்த படம் பேரு சந்தோஷ கனவுகள், ஆர்சி சக்தி இயக்கத்துல. அந்த படம் நாகர்கோவில்ல ஷூட் பண்ணாங்க. அப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே முதல்ல என்ன பார்த்த உடனே, தம்பி ரொம்ப நல்லா நடிச்சீங்க, அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் படத்துடைய இதெல்லாம் அவர் கேரக்டர்லன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படியே கட்டி பிடிச்சி. அன்னைக்கு அவர் கூட கிடைச்ச நட்பு இன்னி வரைக்கும் அந்த சந்தோஷ கனவுகள்ன்ற மாதிரி அப்படியே எனக்கு கனவாதான் இருக்கு இன்னி வரைக்கும். அவர் இன்னும் எங்க கூட இருந்துக்கிறே இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அன்பான ஒரு அண்ணன், மிகவும் பண்பாளர் சொல்லலாம். எது போய் என்ன கேட்டாலும் சரி உடனே பண்ணிடலாம் சொன்னி, அது பண்ணிடலாம் சொல்லி எது கேட்டாலும் ஓஹோன்னு. அதே மாதிரி என்னன்னா, இந்த ஜனவரி 1 ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கோம். மிட் நைட் வரைக்கும் ஷூட்டிங் போச்சு. ஏழு மாதம் அவங்க வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் கூட கூட்டிட்டு போய் இது ஒரு சொந்தக்காரங்களை எப்படி அந்த வீட்டுல வச்சிருப்பாரோ அது மாதிரி என்ன கூடியே வச்சிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சாலி கிராமத்துல அந்த வீடு கட்டினப்போ கூடியே இருந்தேன் நான். இன்ஃபேக்ட் அந்த நினைவுகள்லாம் என்னால மறக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, நடிகர்கள் எல்லாம் சாலி கிராமத்துல குடியேறுவதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தவர் விஜயகாந்த் அவருக்கு தான் சொல்லுவார். எல்லாரும் சொல்லுவாருப்பா, இந்த இடத்துல இடம் வாங்கிக்க, நல்லா இருக்கு இந்த இடம், நம்ம எல்லாமே நம்ம குடும்பமா இருக்கலாம்ன்ற மாதிரி எல்லா சக நடிகர்களும் சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, திரைப்பட கல்லூரிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார். அதை நான் மறக்கவே முடியாது. ஊமை விழிகள் என்ற ஒரு படத்தை எல்லா திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வச்சு அவர் பண்ணி அந்த திரைப்பட கல்லூரிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்த ஒரு ஹீரோன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி சொல்லுங்க. நடிகர் சங்க செயல்பாடுகள்லயே அந்த கடன்ல இருந்து மீட்டு அவரை தன்னை கலை உலகுக்கும் நாட்டுக்கும் அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் என்று சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகர் சங்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி மக்களுக்கு, அதாவது எப்படி தமிழ் சினிமாவுக்கு செய்ய வேண்டும் என்று, அப்புறம் தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று அரசியலில் இறங்கி அந்த அளவுக்கு அவர் ரொம்ப, அதாவது பொதுநல தொண்டு இருந்தது. நீங்க போய் கேட்டீங்கன்னா அந்த ஸ்டண்ட் குரூப்ல ஸ்டண்ட் ஃபைட்டர்ஸ் எல்லாம் விஜயகாந்த் எல்லாரும் ஸ்டண்ட் தான். அவர் மாதிரி நான் இது வரைக்கும் நான் நிறைய ஹீரோக்கள் கூட நடிச்சு ஏர்லி மார்னிங் வரைக்கும் ஃபைட் ஷூட் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் 10 மணிக்கு காலைல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஃபைட்டிங்க ரொம்ப ரசிச்சு, எப்படி பாடல்கள் ரசிச்சு பாடுவாங்க பாடல்கள்ன்ற மாதிரி அந்த ஸ்டண்ட் செய்து அவ்வளவு ரசிச்சு பண்ணுவாரு. அவ்வளவு கூட நாங்க ஒர்க் பண்ண ஆச்சரியமா இருக்கும். நல்லவன் ஒரு படம் ஒண்ணு நடிச்சேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் காலேஜ் ஸ்டூடெண்டா தான். அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட், நாளா அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அந்த டான்ஸ் சீக்வன்ஸ் சினி ஜெயத்துக்கு ஒரு மூமெண்ட் கொடுங்கன்னு. அந்த அளவுக்கு சக நடிகர்களெல்லாம் அரவணைத்து அன்பாக பாசமாக பழகுவதில் விஜயகாந்த் அவர்களை பின்னால் மிகையாகாது. ஒரு அரசியல் கட்சி அரசியல் பயணம் மேற்கொண்ட பின்னரும் அந்த திரைப்படங்கள்ல அவர் பல்வேறு திரைப்படங்கள்ல நடித்தார். மற்றும் இந்த அனைத்து கலைஞர்களையும் ஒரு சமமாக அவர் பாவிக்கும் அவர்கள் அந்த மரியாதை. தர்மம் வெல்லும்னு ஒரு படம், அந்த தர்மம் வெல்லும் படம் கிழக்கு வாசலுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு படம். டபுள் ஆக்ஷன்ல பண்ணாரு. அதுல ஒரு போலீஸ் ஆபீசரா ஒரு ஃபாதர் அண்ட் சன் கேரக்டர் அவர் பண்ண தர்மம் வெல்லும். அதுல நான் ஒரு கிழக்கு வாசல் மாதிரி ஒரு இன்னசென்ட் கேரக்டர் பண்ணும்போது அது ஷூட்டிங்ல நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். அப்ப 2 நாள் தான் வருவேன். அப்ப கூட அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுவார், சின்ன ஷாட்டை முடிச்சிருப்பான், இதுக்கு பொள்ளாச்சிக்கு போயிட்டு வரணும். அந்த அளவுக்கு சக நடிகர்களுடைய அந்த இதையை அணுகுப்பாரு. இது பிஸியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 நாள் ஒரு கலைஞர் போய் வெளியே போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தானா அதுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது முன்னேற்றம் கிடைக்கும் சொல்லி ஒரு ஹீரோவா இருந்தா சக நடிகர், எப்பா இவர் சீக்கிரம் இவர் போகணும்னு சொன்னாரு, டேரக்டர்கிட்டே சொல்லுவாரு, எப்பா சின்ன அமைச்சுட்டு 2 நாள் கழிச்சு வரட்டோம். அந்த அளவுக்கு சக நடிகர்களுக்கு அவ்வளவு கன்வீனியன்டான ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது எல்லாரும் வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் படைத்த ஒரு மாபெரும் கலைஞர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர். கண்டிப்பா அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கும் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் ஒரு பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவன் நான் பார்க்கிறேன். நன்றி சார். அவரோட திரையுலக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.